Indigo was supposed to manage the crew, was supposed to manage the roster through its day-to-day operations. We are there to check if the FDTL is properly implemented or not, and there has been no compromise on that side. Any non-compliance or non-adherence for any single person, any entity or any organization or any operator functioning in this civil aviation, we will take very, very strict action so that we set an example. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நரேந்திர மோடியின் அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா அல்ல ஒரு சில கார்ப்பரேட்கான அரசாங்கமா என்கிற அந்த ப்ரூஃப் என் கையில் இருக்கு. இண்டிகோ பிரச்சனைக்கு பின்பு ஏராளமான நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, டிக்கெட் விலை 35,000 ரூபாய், 50,000 ரூபாய். நேற்று நீங்கள் பார்த்தீர்கள்னா டெல்லி சென்னை 88,000 ரூபாய், அதற்கு முந்தின தினம் 1,00,000 ரூபாய். இன்னைக்கு ஏதோ இது குறைந்ததாக நீங்கள் பார்த்து வருவீர்கள். அதற்கான காரணம் என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதம். அதாவது பொங்கல், தீபாவளி அல்ல எந்த விதமான ரஷ் டைமாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ளைட் ஏறி போக முடியாது. ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறினாலே அந்த விலையை மல்டிஃபோல்ட் ஆக்கக்கூடிய வேலையை இது போன்ற ஏர்லைன்ஸ் கம்பெனிகள் செய்து வருகிறார்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய மகா திருட்டு வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். சரி, மக்களுடைய அவல நிலையை நீங்கள் பார்த்தீர்கள். திருமணத்திற்கு செல்லக்கூடிய மாப்பிள்ளையே ஒரு ஏர்போர்ட்டில் சிக்கி தவித்த விஷயத்தை பார்த்தீர்கள். ஒரு பெண்ணுடைய தகப்பனார் முடியாமல் இருக்கிறார், சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறார். எனக்கு என்ன செய்வர்கள்னு தெரியலை, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் அங்கே போய் ஆகணும் என்கிற அந்த கதற. இன்னொரு பெண்மணி, எனக்கு பணமே தேவையில்லை, நான் கொண்டுட்டு வந்த அந்த பெட்டியாவது எனக்கு கொடுத்துருங்க, லக்கேஜையாவது எனக்கு கொடுத்துருங்கள் என்கிற ஏராளமான விஷயங்கள். ஒரு முதியோர் லக்னோ ஏர்போர்ட்டில் 36 மணி நேரம் வரை அவர் அங்கே சிக்கி தவித்த அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்து வந்தீர்கள். சரி, இப்போ நரேந்திர மோடியின் அரசாங்கம் அல்ல இந்த கோயிலேஷன் கவர்மெண்ட், ராமமோகன் நாயுடு அவர்கள் இந்த நாட்டின் ஏவியேஷன் மினிஸ்டர். இத்தனை நாட்கள் எங்கே இருந்தார் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் இப்போ சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இந்த கடிதத்தை கொடுத்து அனைத்து ஏர்லைன்ஸ் கம்பெனிகளுக்கு ஒரு லைசன்ஸை கொடுத்து விட்டார்கள். இதற்கு முன்பு நீங்கள் இல்லீகலாக கொள்ளையடித்தீர்கள், இதற்கு மேல் நீங்கள் லீகலாக கொள்ளையடிங்கள் என்று இந்த கடிதம் வெளிவந்த உடனே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த கோதி மீடியா ஏதோ நரேந்திர மோடி சாதித்து விட்டார், ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ராம்மோகன் நாயுடு அவர்கள் மிகப்பெரிய சாதனை கொடுத்து விட்டார்கள், மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் என்று இதை எடுத்து காட்டுகிறார்கள். ஒட்டுமொத்த கோதி மீடியா, நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே ஒரு மிகப்பெரிய பாராட்டு. என்ன பாராட்டு? இப்போது ஏர்லைன்ஸ் கம்பெனிகள் அவர்கள் நினைக்கும்படி பணமெல்லாம் கொள்ளையடிக்க முடியாது. அதற்காக அரசாங்கம் ஒரு கேப்பை போட்டுவிட்டது. ஓகே, நிச்சயமாக இது தேவையான விஷயம்தான். நானும் நம்பி இந்த செய்திகளை படிக்க தொடங்கினேன். உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் நான் ஏராளமான பத்திரிகைகளுடைய அந்த நியூஸ் பேப்பர்களை காட்டுகிறேன். அதற்கான காரணம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஏர்ஃபேர் கேப், இதற்கு மேல் எந்த ஏர்லைன்ஸ் கம்பெனியும் மக்களை ஏமாற்ற முடியாது, அளவுக்கு மீறி பணத்தை வசூலிக்க முடியாது. ஓகே, என்ன அந்த ஏர்ஃபேர்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா ரொம்பவே தெளிவாக என் கையில் இருக்கக்கூடிய காகிதம் எழுதியிருக்கிறது. இதே விஷயத்தை தான் பல ஊடகங்களும் எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதினார்கள்னா, the government has taken strict step to curb the massive irregularities in Indigo flights, the skyrocket ticket prices. இந்த இண்டிகோ கிரைசிஸ் வந்ததுக்கப்புறம் பல மடங்கு அதிகமான விலை ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் கம்பெனியுமே உயர்த்தி விட்டார்கள். The Ministry of Aviation on Saturday fixed upper limit, அதாவது இதற்கு மேல் நீங்கள் விற்கக்கூடாது. அப்பர் லிமிட் எவ்வளோ, அதை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீர்கள். அதாவது சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி எடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகே, என்னது? 500 கிலோமீட்டர் வரை, இங்கேருந்து திருச்சி போனாலோ மதுரை போனாலோ 500 கிலோமீட்டர் வரை அதிகபட்சம்
7,500 ரூபாய் அதற்கு மேலே டிக்கெட் விற்கக்கூடாது. இது வந்து பேஸ் ஃபேர் மட்டும் தான். இதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, ஏர்போர்ட் சார்ஜஸ் இருக்குது, ஃபியூல் அதற்கான ஒரு சர்சார்ஜ் போடுவார்கள், அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு. பேஸ் ஃபேர் மற்றும் அதிகபட்சம் 7,500 ரூபாய். எவ்வளோ பெரிய ரிலீஃப் என்று நீங்கள் பாருங்கள். 500 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் வரை அதிகபட்சம் பேஸ் ஃபேர் 12,000 ரூபாய். 1000லேருந்து 1500 கிலோமீட்டர் வரை பேஸ் ஃபேர் கேன் பி 15,000 rupees. ஓகே, 1500 கிலோமீட்டர்ஸ் அண்ட் அபவ், இங்கேருந்து டெல்லி போனாலோ, கால்கட்டா போனாலோ, கோவா போனாலோ, இதெல்லாமே அந்த 1500 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய நம்பர்ஸ். ஈவன் மும்பை 18,000 ரூபாய், அதற்கு மேலே நீங்கள் டிக்கெட்ஸ்களை விற்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ரிலீஃப் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்கான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இப்போது எங்களுடைய டீம் இதற்கான ரிசர்ச்சில் இறங்கியது. நானும் அடிக்கடி சென்னை டெல்லி, நான் ஒரு ரெகுலர் ட்ராவலர், ஏன்னா அங்கே என்னுடைய ஃபேமிலியும் இருக்குது, நான் அடிக்கடி போக வரக்கூடிய வேலை, அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள். ஸோ ஐ நோ வாட் இஸ் த பேஸ் ஃபேர் ஆஃப் டெல்லி சென்னை, எவ்வளோ ரூபாய்க்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கும், பீக் டைமில் எவ்வளோ கிடைக்கும், சாதாரணமான நேரத்தில் எவ்வளோ கிடைக்கும் என்கிற இந்த விஷயம் எனக்கு நன்றாகவே தெரியும். ஸோ when I gone through the entire process, அப்போ தான் எனக்கு புரிகிறது எந்த அளவில் நரேந்திர மோடியின் அந்த அரசாங்கம், ராமமோகன் நாயுடு, the aviation minister of this country, had given such a beautiful license to all these air companies. எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிங்க, இப்போ நாங்கள் உங்களுக்கு லைசன்ஸை கொடுத்து விடுகிறோம். என்னது, அப் டு 500 கிலோமீட்டர்ஸ். உதாரணத்திற்கு சென்னை டு திருச்சி நீங்கள் போகிறீங்கன்னு பாருங்கள், சாதாரணமாக கிடைக்கக்கூடிய டிக்கெட் 2,700 ரூபாயிலிருந்து 3,500. அரசாங்கம் என்ன கூறுகிறது, நீங்கள் 7,500 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது. அப்படியா? சாதாரணமாகவே அதிகபட்சம் 3,500 ரூபாய். இப்போ உங்களுடைய லைசன்ஸ் வழியாக இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிகள் பேஸ் ஃபேரே 7,500 ரூபாயா? ஆக்சுவல் ப்ரைஸ்க்கு நான் வருவேன். ஸோ டெல்லி லக்னோ, டெல்லியிலேருந்து லக்னோ போனீங்கன்னா அது ஒரு 450 கிலோமீட்டர், அதுவும் 7,500 ரூபாய். சாதாரணமாக எவ்வளோ, 3,000லேருந்து 4,000 ரூபாய்க்கு உள்ள இந்த டிக்கெட் கிடச்சிரும். ஓகே, டெல்லி பட்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டருக்கு ஒரு 4,000லேருந்து 5,000 ரூபாய் எழுதி இந்த டிக்கெட் கிடச்சிட்ருக்கோம், ஆல் இன்க்ளூடிங் ஆல் டாக்ஸஸ். பட் நவ் கவர்மெண்ட் சேஸ் த பேஸ் ஃபேர் கேன் பி 12,000 rupees, ரைட்? டெல்லி மும்பை எடுத்துக்கோங்க, டெல்லி மும்பை ஒரு 1,100 கிலோமீட்டர், 4,500லேருந்து 5,500 ரூபாய் கிடச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் இப்போது கவர்மெண்ட்டோடைய இந்த புதிய லைசன்ஸ் படி 3 மடங்கு அதிகம், 15,000 ரூபாய் குறைஞ்சபட்சம். நீங்கள் எவ்வளோதுக்கு வாங்கிட்டு இருந்தீங்க, 4,500லேருந்து 5,000 ரூபாய், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இப்போது 15,000 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸஸ். சென்னை டெல்லி நான் அடிக்கடி போகக்கூடிய அந்த செக்டர் 5,500லேருந்து 6,000 ரூபாய்க்கு உள்ள எனக்கு அந்த டிக்கெட் கிடச்சிரும். இப்போது அரசாங்கம் என்ன கூறுகிறது, 18,000 ரூபாய், அதற்கப்புறம் டேக்ஸ், இதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. சாதாரணமாகவே எனக்கு கிடச்சிட்டு இருந்த அந்த டிக்கெட்டுடைய விலை வெறும் 6,000 ரூபாய் தான். அரசாங்கம் 3 மடங்குக்கும் மேலே நீங்கள் விற்கலாம் என்கிற ஒரு லைசன்ஸை இந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் கம்பெனிகளிடம் கொடுத்ததுக்கப்புறம் எந்த விதமான ரிலீஃபை நீங்கள் எடுத்து காட்டுகிறீர்கள்? இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நான் காட்டுகிறேன். உதாரணத்திற்கு இதே டெல்லி சென்னை செக்டர் எடுத்துக்கொள்ளுங்கள். 18,000 ரூபாய் பேஸ் ஃபேர்னு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 18 ரூபாய்க்கு பேஸ் ஃபேர் மேலே போடக்கூடிய அந்த ஜிஎஸ்டி 900 rupees, 18,000 + 900. அதுக்கப்புறம் இன்னொரு 900 rupees ஃபியூலுங்கிற பேரில் வசூலிக்கிறாங்க, அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரி, 1,200 ரூபாய் ஏர்போர்ட் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க, அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 3 டாக்ஸஸை சேர்த்து பார்த்தீர்கள்னா 21,000 ரூபாய். அதாவது அரசாங்கம் கொடுத்த அந்த லைசன்ஸ் என்னென்னா 6,000 ரூபாய், 5,500லேருந்து 6,000, 7,000 ரூபா வச்சுக்கோங்க. 7,000 ரூபாய்க்கு இந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களோ, எந்த விதமான ரிலீஃபும் இல்லாமலேயே இப்போது அரசாங்கம் 21 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம்னு சொல்கிறாங்க, ஒரு லைசன்ஸை கொடுக்குறாங்க. சாதாரணமாக கிடைத்து கொண்டிருந்த ஒரு டிக்கெட்லேருந்து 3 மடங்கு அதிகமாக நீங்கள் விற்கலாம் என்கிற ஒரு லைசன்ஸை அரசாங்கம் கொடுத்து விட்டது, ரைட்? இதே நீங்கள் பார்த்தீர்கள்னா 7,500 ரூபாய் அந்த
திருச்சி சென்னை ரூட் எடுத்துக்கோங்க, 2700 ரூபாயிலிருந்து ஒரு 3500 ரூபாய் வருது இந்த டிக்கெட் கிடைக்கும். இப்போது பேஸ் ஃபேர் இஸ் 7500. அது மேலே ஜிஎஸ்டியை போடுங்க 375 ரூபாய். அது மேலே நீங்கள் ஃபியூலை போடுங்க 350 ரூபாய். அதுக்கு மேலே நீங்கள் ஏர்போர்ட் சார்ஜஸ் போடுங்க 500 ரூபாய். இது எல்லாமே சேர்த்தீர்கள்லாம் 8725 ரூபாய். உங்களுக்கு டிக்கெட் எவ்வளவு கிடச்சிட்டு இருந்துச்சு? 2700 ரூபாய். 2700 ருபீஸ்க்கு இந்த டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்ததோ அதே டிக்கெட்டை அரசாங்கத்துடைய தயவால் இன்னைக்கு நீங்கள் 8725 ரூபாய் ஆன் பேப்பர் ஆன் ரெக்கார்ட் வித் லைசன்ஸ் உங்களுக்கு கொடுப்பதாக இவர்கள் கூறி வருகிறார்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான ரிலீஃபை இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்துள்ளது. இண்டிகோ ஒரு தனியார் கம்பெனி உங்களை 72 மணி நேரத்திற்குள் மிரட்டி நீங்கள் போட்ட அந்த ரூல்ஸை வாபஸ் பெறுவதற்காக மண்டி போட வைத்து விட்டார்கள். இன்றைக்கி இதே கேள்வியை பார்லிமெண்ட்டில் கேட்கும்போது ராம்மோகன் அவர்கள் எந்த அளவில் பதில் கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுடைய சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் ஏற்கனவே நவம்பர் 1ஆம் தேதியே இந்த ரூல் போடப்படும் என்று நாங்கள் அனைத்து ஏர்லைன்ஸ் கம்பெனிகளுக்குமே கூறியிருந்தோம். இது எங்கள் பிரச்சனை கிடையாது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் அவர்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட், அவர்களுடைய தவறாக பயன்படுத்திய இந்த விஷயங்கள், அதனால்தான் இந்த கிரைசிஸ் வந்தது. எங்களுக்கும் அதற்கும் சம்மந்தம் கிடையாது. அரசாங்கம் நீங்கள், சட்டம் போட்டது நீங்கள். ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். 2 வருஷம் கழித்து அதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது கூட இந்த அளவில் கிரைசிஸ் என்றால் அதற்கான பொறுப்பு யார்? ராம்மோகன் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான கேள்வி கேட்கப்பட்டது, அதற்கான பதில் அவர் எப்படி கொடுத்தார் அதை நீங்கள் பாருங்கள். கீழே அதில் நாங்கள் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுகிறோம். ப்ளீஸ் படியுங்கள், பாருங்கள். எந்த விதமான பொய்களை, கட்டுக்கதைகளை, அகங்காரத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதில் கொடுத்து வருகிறார்கள். பாருங்கள். Indigo was supposed to manage the crew, was supposed to manage the roster through its day-to-day operations. We are there to check if the FDTL is properly implemented or not, and there has been no compromise on that side. And for one thorough full month we have been observing. On 1st of December we had a meeting with Indigo on FDTL itself. When they required some clarifications, we have given the clarifications also with that idea, and they have not flagged this issue. So everything was running normal till then. Suddenly we have observed this on 3rd. Immediately when சிந்தித்து பாருங்கள் எந்த விதமான பதிலை இவர் கொடுத்தார் என்று. அதாவது மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்றால் எதற்காக நீங்கள் வாபஸ் பெற்றீர்கள்? எதற்காக இது போன்ற கடிதத்தை கொடுத்து மக்களை மீண்டும் ஒரு முறை அதே அவல நிலைக்கு தள்ள பார்க்கிறீர்கள்? இதுதான் நரேந்திர மோடியின் அந்த கனவா? ஹவாய் சப்பல் பெஹன்னே வாலோ கோ ஹவாய் யாத்ரா கராயங்கே, காலில் சிலிப்பரை போடக்கூடிய நபர்களும் விமானத்தில் பறக்கலாம் என்று 21,000 ரூபாயை கொடுத்து, அல்ல குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் கொடுத்து சென்னையிலிருந்து திருச்சி போகலாமா? போக முடியுமா? ஏழைகளால் போக முடியுமா? இல்லை மிடில் கிளாஸால் போக முடியுமா? அதற்கான லைசன்ஸை கொடுத்து விட்டீர்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.